அன்பர்களே, இன்று கீழப்பழுவூர் ஆலந்துறையார் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அரியலூர் சாலையில் உள்ள கீழப்பழுவூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. காவிரி வடகரையில் அமைந்த 55வது தலம். இந்த ஆலய இறைவன் ஆலந்துறையனார், வடமூலேஸ்வரர், யோகவனேஸ்வரர் என பல பெயர்களால் போற்றப்படுபவர். இறைவி தவம் செய்த அம்பிகை என்பதனால் அருந்தவ நாயகி, யோக தபஸ்வினி என அழைக்கப்படுகிறாள். பார்வதி, பிரம்மன், திருமால், அகத்தியர், இந்திரன், சூரியன், வசிஷ்டர், காஷ்யபர், வியாசர், பரசுராமர் ஆகியோர் வழிபாடு செய்து பேறு பெற்ற தலம். மாத்ருகத்தி தோஷம் நீங்கும் தலம். பிரிந்த தம்பதியரை இணைக்கும் ஆலயம். மிகப்பெரிய சோமாஸ்கந்த மூர்த்தி உடைய ஆலயம் என பல சிறப்புகள் கொண்ட தலம். இந்த கோவிலின் தலவிருட்சம் ஆலமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பெற்ற தலம். ஒரு முறை பார்வதி தேவி சிவபெருமானின் திரு கண்களை மூட உலக இயக்கம் நின்று இருள் சூழ்ந்தது. தன் தவறை உணர்ந்த தேவி கைகளை விலக்கி வருந்தினாள். உடனே சிவபெருமான் அவள் செய்த பாபம் தீவிரம், யோக வனத்திலே தவம் செய்யுமாறு தான் அங்கு வந்து சேர்வதாகவும் கூறினார். அதன்படி பார்வதி யோகவனத்தில் புற்றுமணலில் சிவலிங்கம் அமைத்து வழிபட்டு தவம் செய்தாள். சப்த மாதர்களும் வீரபத்திரரும் உடனிருந்து தேவிக்கு ஏவல் செய்தனர். தவம் முற்று பெறும்போது இறைவன் தோன்றி உமையை தன்னோடு இணைத்து கொண்டார். இந்த யோகவனம் கீழப்பழுவூர் ஆகும். தவம் செய்த அம்பிகை அருந்தவ நாயகி என பெற்றாள். பரசுராமரை பிடித்த மாத்ருகத்தி தோஷம் இங்கு வந்து வழிபட்ட பின் அவரை விட்டு நீங்கியது. ஆலமரத்தின் மீது தோன்றிய இறைவன் ஆலந்துறையார் என பெற்றார். பரசுராமர் இங்கு இறைவனை வழிபட்டதன் நினைவு கூறும் விதமாக கருவறைக்கு முன்புள்ள உத்திரத்தில் பரசுராமனின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மருதுடையார் ஆற்றில் தென்பகுதியில் சிறு வளைவுடன் கூடிய வாயிலோடு கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம் மற்றும் 2 பிரகாரங்களோடு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வெளியே தலமரமாகிய ஆலமரம் பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது. கோவிலின் எதிரே பிரம்ம தீர்த்த குளம் உள்ளது. முதல் பிரகாரத்தில் கொடிமர விநாயகர், கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை உள்ளன. சுவாமிக்கு இடப்புறம் தெற்கு நோக்கி அருந்தவநாயகிய அம்பாளின் சன்னதி உள்ளது. அம்பாள் கருவறையின் முன் துவார பாலகிகளாக இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் உள்ளன. 2வது பிரகாரத்தில் 28 தூண்களை கொண்ட அழகிய மண்டபம் உள்ளது. இந்த பிரகாரத்தில் விநாயகர், உமை பங்கன், கார்த்தியாயினி, சண்டிகேஸ்வரர், வீரபத்ரர், 4வர், ருது மகரிஷி, அத்திரி மகரிஷி, ஆங்கிரச மகரிஷி, ஞான தட்சிணாமூர்த்தி, பிருகு மகரிஷி, பரீட்சித் முனிவர், புலஸ்தியர், வசிஷ்டர், சப்தமாதர்கள் ஆகிய சன்னதிகள் உள்ளன. கருவறையில் மூலவர் ஆலந்துறையார் அருள் பாலிக்கிறார். இவர் மணல் லிங்கமாதலால் இவரை சுற்றி அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிரதோஷம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி போன்றவை விழா நாட்கள். பிரம்மகத்தி தோஷம் நீங்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடவும் இங்கே வேண்டிக் கொள்ளுகிறார்கள். சகல தோஷங்களையும் போக்கி நல்வாழ்வளிக்கும் கீழப்பழுவூர் ஸ்ரீ அருந்தவ நாயகி சமேத ஆலந்துறையாரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.